எல்லாரும் கடவுளை இல்லை தெய்வத்தை, அவங்க குலதெய்வத்தை ஒரு சிலையாவோ இல்லைன்னா ஏதோ ஒரு எழுத்து வடிவமாவோ அப்படி தான் வணங்கிட்டு இருக்காங்க. அதுக்காக படையல் வைக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் திருப்பி அந்த தெய்வம் பேசுறதில்ல, பழகுறதில்ல. ஆனால் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஐயாவுக்கு அவர் குரு அவர் பார்த்ததில்ல, பேசுனதில்லை, அவர் குரல் எப்படி இருக்குன்னு தெரியாது. இல்லை, சிவவாக்கியா தான் அவரோட குருன்னுவார். ஆனால் அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவரோட உண்மையான பேர் என்னன்னு கூட தெரியாது. அவர் முகமாக பார்த்ததில்லை, அவரோட குரல் எப்படி இருக்குன்னு கேட்டதில்லை, அவர் ஸ்பரிசம் எப்படி இருக்குன்னு உணர்ந்ததில்லை. அவரோட வாழ்வியல் முறை அவர் கூட வாழ்ந்து பார்த்ததில்லை. வெறும் எழுத்து வடிவமாக கிடச்ச சித்தர் பாடல்கள் மூலமாக ஐயாவோட நேர்மனால், அவரோட தேடல்னால் நம்ம எல்லாருக்குமே உண்மை புரியறதுக்காக ஒரு உதவியாக இருந்தது. ஆனால் எனக்கு என் குருவை நேரில் பார்க்கறதுக்கு, பேசுகிறதுக்கு, பாடுறதுக்கு, கூட வாழறதுக்கு, கொண்டாடுறதுக்கு எல்லா விதமாகவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்காரு. வெளிநாட்டுக்கு போனாலும் எல்லா சண்டேவும் சத்சங்கத்தில் லைவ் ஃப்ரீயாக யாரை வேணாலும் பார்க்குற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்காரு. இவ்வளோ தூரம் இல்லாமல் 40 நாள் வகுப்பு, ரெசிடென்ஷியல் கோர்ஸ் வருஷத்தில் 2 முறை நடத்துகிறாரு. என்னை நேராக என் கூட வாழ்ந்து என்னை கண்ணமிட்டு பாருன்னு சொல்கிற துணிச்சல் எந்த குருக்கும் இருந்து நான் பார்த்ததில்ல. உங்களோட எல்லா முடிச்சியும் அவங்க ஒரே பவர்ஃபுல்லான, தெளிவான, தீர்க்கமான, துணிவான ஒரு தெய்வம் என் குரு சிவயோகி ஐயா மட்டும்தான். அவரை பற்றி கொள்ளுங்கள். எப்படிலாம் வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்காரோ, எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க. இந்த நம்பர் கால் பண்ணி மேலும் அவரை தொடர்பு கொள்ள. வாரம் சத்சங்கம் நடத்திட்டுருக்காரு சென்னையில். ஃப்ரீயாக தான், யார் வேணாலும் வரலாம். அது இல்லாமல் உபதேச பயிற்சி, ஆனந்த வாழ்வு வகுப்பு ஆஃப்லைன் ஆன்லைன் 2த்துலேயுமே வச்சுருக்காரு. மேலும் எனக்கான 40 நாட்கள் விசேஷமான வகுப்பு. வாழ்க்கையில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ இல்லையோ, இந்த கல்வி முறை எல்லாருக்குமே அவசியம். அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.